திவ்ய தரிசனம் நேர்களுக்கு எனது அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்க விஜயானந்த். நேர்கள் அனைவருக்கும் முதலில் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த புத்தாண்டானது அதுவும் வளர்பிறையில் பிறந்திருக்கிறது. மிகவும் அற்புதமான ஒரு நாளாகும். துதியை திதியும் சேர்ந்து இருப்பதால் உண்மையிலே இந்த ஆண்டு சுபிக்ஷமான ஆண்டாக அமையப் போகிறது. புதன் என்பது கல்விக்கும் செல்வத்திற்கும் அதிபதியான ஒன்று. எனவே இந்த வருடம் அனைவர் வாழ்விலும் செல்வ செழிப்பு பெருகி ஆரோக்கியம் பெருகி உண்மையான பலன்கள் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அதோடு இந்த ஆண்டில் 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக புத்தாண்டு பலன்கள் மற்றும் பரிகாரங்களை நமது ஜோதிட ஆலோசகர் முனைவர் டாக்டர் கல்யாண்குமார் சாஸ்திரிகள் துல்லியமாக கணித்து கொடுத்துள்ளார். அந்த வீடியோக்கள் நமது திவ்ய தரிசனம் சேனலில் இணைக்கப்பட்டுள்ளது. இதுவரை பார்க்காதவர்கள் தங்களது ராசிக்கான அந்த பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளவும், அதோடு இந்த புத்தாண்டில் முதல் நாளில் முதல் வீடியோவாக செல்வ வளங்களை வாரி வழங்கும் மீன்குளத்தி பகவதி அம்மன் சிறப்புகள் குறித்து பார்க்கவிருக்கிறோம். கேரள மாநிலம் பாலக்காட்டில் அமைந்துள்ள அற்புதமான இந்த ஆலயமானது நமது மதுரை மீனாட்சி அம்மனுடைய மறு உருவமாகும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மீன்குளத்தி பகவதி அம்மனை இந்த வீடியோ வாயிலாக பக்தர்கள் தரிசித்து அருள் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்கள் விஜயானந்த். நம்ம இப்போ வந்திருக்க கோவில் கேரள மாநிலம் பாலக்காடு அருகே அமைந்துள்ள பல்லசேனா என்ற இடத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு மீன்குளத்தி பகவதி அம்மன் ஆலயத்தை தான் தரிசித்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்திற்கென ஒரு தனி சிறப்பு அம்சமே இருக்கிறது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மனை மனதார வேண்டி தங்களுடைய பிரார்த்தனைகளை அம்மனிடம் சொல்லி அந்த பிரார்த்தனைகளுக்கு கைமேல் பலன் கிடைக்கிறது என்பது திண்ணம். அதற்கு உதாரணமாகத்தான் இப்படி ஒரு கூட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், குறிப்பாக நமது தமிழகத்திலிருந்து தென் மாவட்டங்களிலிருந்தும் மேற்கு மாநிலங்களிலிருந்தும் வருகின்ற பக்தர்கள் அதிகப்படியாக இவ்வாலயத்திற்கு வருகிறார்கள். பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் போன்ற பல மாவட்டங்களை சேர்ந்த கொங்கு மக்கள் இங்கு அதிக அளவில் வந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தை பொறுத்தவரை எந்த விஷயத்திற்காக சிறப்பு என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பாக வியாபாரத்திற்கு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய அம்மனாக இந்த மீன்குளத்தி பகவதி அம்மன் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அம்மனுடைய பூர்வீகம் நமது மதுரை மீனாட்சி அம்மனாகும். மீனாட்சி அம்மனுடைய மறு உருவமே இந்த மீன்குளத்தி பகவதி அம்மன். எனவே தான் தமிழகத்திலிருந்து குடிபெயர்ந்த ஆதி தமிழர்களுடைய வழிபாட்டு தெய்வமாக இருந்த இந்த அம்மன் தற்பொழுது கேரள மக்களினுடைய அற்புதமான தெய்வமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே தான் வாரந்தோறும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இப்படி ஒரு கூட்டத்தை நாம் காண முடிகிறது. அதுவும் அமாவாசை தினங்களில் இன்னும் அதிகப்படியான இங்கு மக்கள் வருவதை பார்க்கலாம். அதேபோல் சிறப்பு பூஜைகளும் இங்கு நடத்தப்படுவது வழக்கம். ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு கட்டணம் நிர்ணயித்திருக்கிறார்கள். இந்த கட்டணத்தை ஆலயத்தில் செலுத்தி ரசீது பெற்றுக்கொண்டு அந்த நேர்த்திக் கடனை நாம் இங்கு வந்து முடித்து கொள்ளலாம். அதேபோல் ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு எந்திரமாக வழங்குகிறார்கள். கந்திஷ்டி எந்திரமாக ஒன்று இருக்கிறது. அதேபோல் வியாபார முன்னேற்றத்திற்காக ஒரு எந்திரம் தயார் செய்து அங்கு 21 நாள் பூஜை செய்து அதை நமக்கு அனுப்பி தருகிறார்கள். அதனுடைய விலை 500 முதல் 2500 வரை அந்த எந்திரமானது விற்கப்படுகிறது. ஸ்ரீசக்கர எந்திரம், மகாமேரு எந்திரம், பகவதி அம்மனுடைய எந்திரமாக இப்படி பல எந்திரங்கள் இங்கு விற்பனைக்கு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இவ்வாலயமானது தினமும் காலை 5:30 மணி அளவில் திறக்கப்பட்டு 11 மணி வரை நடை திறந்திருக்கும். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் 12:30 மணி வரை இக்கோவில் நடை திறந்திருக்கும். அதேபோல் மாலை வேளைகளில் 5:30 மணி முதல் 5:30 மணி முதல் 7:30 மணி வரை இந்த ஆலயமானது திறந்திருக்கும். ஒவ்வொரு நாட்களும் சிறப்பு பூஜைகள் இந்த கோவிலில் நடைபெற்று வருகிறது. எனவே உங்கள் பிரார்த்தனைகளை மீன்குளத்தி பகவதியிடம் சொல்லி அதற்கு உண்டான பலனை நீங்களும் பெற்று அருள் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இந்த ஆலயத்தை தரிசிக்கலாம் வாருங்கள். ஆலயத்தை தரிசிக்கலாம் வாருங்கள். இது ஆலயத்தினுடைய அலுவலகம். இங்கு ரசீது பெற்றுக்கொண்டு அர்ச்சனைக்கு செல்லலாம்.
கோவில் முன்பாக மிகப்பெரிய ஷெட் அமைக்கப்பட்டு வாகன நிறுத்தமிடமானது அமைந்துள்ளது. கோவிலுக்கு முன்பாக அரச மரமும் இந்த அரச மரத்திற்கு கீழாக ஓய்வெடுக்கும் அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆலயத்தினுடைய இடது பகுதியில் ஆலயத்தினுடைய திருக்குளமானது அமைய பெற்றிருக்கிறது. இந்த திருக்குளத்தில் ஏராளமான மீன்கள் இருக்கிறது. அந்த மீன்களுக்கு உணவு அளிப்பது என்பது இங்கு ஒரு நடைமுறை சாங்கியமாக உள்ளது. இந்த கோவிலுக்குள் ஆண்கள் செல்வதற்கு சட்டையுடன் செல்ல அனுமதி இல்லை. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் அனைவரும் சட்டையை கழட்டிவிட்டு உள்ளே சென்று அம்மனை தரிசிக்க வேண்டும். பெண்கள் பாரம்பரிய உடையில் வந்தால் போதுமானது. ஆண்கள் வேஷ்டியோ அல்லது பேண்ட்டோ அணிந்து கொண்டு செல்லலாம். கண்டிப்பாக சட்டை அணிந்து கொண்டு உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. இப்படி ஒரு அற்புதமான ஆலயத்தை நாம் தரிசித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதே போன்று உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.